ரெட் கார்டிற்கு பயந்து காம்ப்ரமைஸ் செய்து கொண்டார் கம்ருதீன். தலை சொன்னாலும் சரி, எவ சொன்னாலும் சரி, என்னால சாரி கேட்க முடியாது என கெத்தாக நின்றார் பார்வதி. அத்தனை பேர் இருந்தும் பார்வதியை மட்டும் டார்கெட் செய்து கேமை தொடங்கினார் கனி. அடையாளத்தை காட்ட வந்தவர்களிடம் ஆடை ஆபரணங்களை பறித்து சீருடை அளித்தார் பிக் பாஸ். வெல்கம் டு த சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட 22வது நாள் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோடு ஆரம்பிக்கும் போதே கம்ருதீன் வந்து இவ்வளோ நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்த பிரச்சனைய இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம், நேற்று அந்த போடு போட்டாங்க, இனிமேலும் தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு துஷார் கிட்ட போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்றாரு. நான் வளர்ந்த விதம் ப்ராட்டப் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, பார்வதி தான் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்து உன்னோட பேரண்ட்ஸை சொல்ற மாதிரி இருக்கும். நான் வந்து நீ வளர்ந்த விதத்தை தான் சொன்னேன், வளர்த்தவங்களை பத்தி நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லைன்றது அவருக்கு இன்னும் புரியல. நீ கொஞ்சம் தள்ளி நின்று இருந்தனா அந்த பிரச்சனை அவ்வளவு தூரம் போயிருக்காது. ஏதோ நம்ம கெட்ட நேரம், நம்ம ரெண்டு பேரும் அப்படி இல்லை, சரி நான் உன்னை தலையை திருக்கிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அண்ணே நானும் சாரிண்ணே அப்படின்னு சொல்லி துஷாரும் கேட்கிறாரு. ஸோ இந்த வாரம் தலை போட்டிக்காக ஒரு டாஸ்க் வருது. டாஸ்க்கு பேரு என்ன அப்படின்னா தள்ளு 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 தள்ளு. இப்போ பனி சறுக்கில் விளையாடுற மாதிரி ஒரு ஸ்கீ போர்டு, அதுல வந்து 3 வெல்க்ரோ ஷூஸ் வந்து நாங்க பொறுத்திருக்கோம். அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய 3 பேரும் வந்து நிக்கணும். நின்றுட்டு பஸ்ஸர் ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நிக்கவோ உட்காரவோ கூடாது. ஒருத்தர் வந்து தான் நிக்கிறதுக்காகவும் ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அடுத்தவங்க வெளியேற்றுறதுக்காகவும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் விக்ரம் வந்து ஸ்டார்டிங்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. கனி வந்து கீழே உட்காந்துடுறாங்க, விக்ரம் விழுந்துடுறாரு. கடைசியா பிரவீன் ஜெயிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பிரவீன் வந்து டாஸ்க்கை வின் பண்ணி தலையாயிட்டாரு. பிக் பாஸ் பிரவீன் கிட்ட சொல்றாரு, இந்த வாரம் நீங்க தான் வீட்டு தலை, நீங்க வந்து முன்ன மாதிரி ஒளியெல்லாம் முடியாது, இப்போ தன்னிச்சையா நின்று டீமை செலக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. பிரவீன் ஆரம்பிக்கும் போதே அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அதோட ஆரம்பிக்கிறாரு. நான் மட்டும் கிடையாது, இந்த வீடே வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி தான் செயல்பட போகுது இந்த 1 வீக் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து மெயின் என்ன அப்படின்னா முதல் விஷயம் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரூல் சொல்றாரு, பிக் பாஸ் போட்ட எல்லா ரூலையும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாரு. அப்புறம் ரூல் நம்பர் 2 என்னன்னா முதல் ரூலை ஃபாலோ பண்றது தான் அப்படின்னு சொல்றாரு. இது நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், இல்லை கேட்டிருக்கேன். எல்லா டீமுமே வந்து என்னோட கண் பார்வையில என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். யாராச்சும் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னா மற்ற டீம்ல இருக்கவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அந்த தப்பு பண்ண பர்சனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சலுகைகள், கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாத்ரூம் டாய்லெட் கிளீனிங்க்கு வந்து கம்ருதீனும் விக்ரமும் செலக்ட் பண்றாரு. கம்ருதீன் சொல்றாரு, எனக்கு வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்றது ஆசையா இருக்கு, எனக்கு வந்து அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும், நீங்க வந்து அதுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, ஓகே நான் அதை வந்து கன்சிடர் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட டாய்லெட் பாத்ரூம் ஒர்க்கை முடிச்சுட்டு கையை நல்லா கழுவிட்டு அப்புறமா நீங்க வந்து குக்கிங் டீமுக்கு கட்டிங்கோ ஃப்ரிட்ஜில் இருந்து தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்குறதோ அந்த குக்கிங் ஏரியாவுக்கு வெளியில இருந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ டீலக்ஸ் ஹவுஸை பார்த்து சொல்றாரு, அட்ராசிட்டியை வந்து நான் கண்டிப்பா பொறுத்துக்க மாட்டேன், உங்களுக்கு வந்து டாஸ்க் நீங்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா எப்படி கொடுக்கணுமோ நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட நான் வந்து ஹம்ப்ளி இவர் தலையா இல்லை என்னன்னு தெரியல, சரி முன்னாடியே வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட முன்னெச்சரிக்கையோட இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். உங்களை ஹம்பிளி நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வாரம் என் தலைமையிலான வீடு வந்து கொஞ்சம் அமைதியா சூப்பரா போகணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசையா இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க டைரக்டா என்கிட்ட வந்துருங்க, ஓகேவா? நீங்க அங்க நின்று கத்த வேணாம், நீங்க டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லிடுங்க. 1 முறை ஆனாலும் சரி 2 முறை ஆனாலும் சரி உங்க வீட்டு கதவு உங்களுக்கு நீங்க வந்து கதவை தட்டி என்னை எழுப்பலாம், இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லதும் பாரு சொல்றாங்க, ஓகே அவங்க கொடுக்குற ஒர்க்கை பொறுத்து நான் வந்து அதை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இல்ல பாரு, அவங்க வந்து கொடுக்குற விதம் ஒர்க்கு கொடுக்குற விதத்தை வேணா என்னால அந்த பேட்டர்னை வேணா என்னால மாத்தி தர முடியும், ஆனா அவங்க கொடுக்குற வேலையை நான் மாத்தி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு.
அப்புறமா ஒருவேளை யாராவது வந்து மிஸ்டேக் பண்ணாங்க, டிசிப்ளின் இல்லாம நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து, நான் வந்து புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, ஷேம் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்ப உட்கார்ந்து சாப்பிட்டோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா? அதுதான். நீங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா வந்து, அங்க வந்து நிக்க வேண்டியது இருக்கும். நீங்க அங்க நின்னுட்டே இருக்கும்போது உங்களோட நன்னடத்தைய பார்த்து, நீங்க அது 30 செகண்ட் நிக்கணுமா? இல்ல 30 மினிட் நிக்கணுமா? இல்ல 1 ஹவர் நிக்கணுமான்றத நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம மத்த டீம் வந்து கண்டிப்பா என்னோட பேச்ச கேட்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி அவங்க கேட்கும் பட்சத்துல நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ண பெர்சன வந்து கார்னர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ! என்ன சுத்தி சுத்தி பேசுறீங்க? மொத்தத்துல பேச்ச கேட்கலன்னா கார்னர் பண்ணுவீங்க அப்படிதானே? அப்படின்னு சொல்லி பாரு கேட்குறாங்க. அப்போ கனிக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, நீங்க வந்து தப்பு பண்ண டீம வந்து கண்டிப்பீங்களா? இல்ல மொத்த டீமையுமே கண்டிப்பீங்களா? அப்படின்னோனே, இல்ல தப்பு பண்ண டீம்ல தப்பு பண்ண யாரோ அவங்களுக்கு தான் வந்து அந்த தண்டனை வரும் அப்படின்னு சொல்றாரு. பாரு கேக்குறாங்க, நீங்க கார்னர் பண்ணதுன்னா எந்த மாதிரி கார்னர் பண்ணுவீங்க அப்படின்னு. கார்னர் பண்றதுன்னா நான் சொல்ற மாரி நீங்க வந்து இந்த வார்த்தைகளால வந்து பேசுறீங்கல்ல, அந்த மாரிலாம் நான் கார்னர் பண்ண மாட்டேன். அது எந்த மாதிரின்றது எனக்கே தெரியாது. அந்த சிச்சுவேஷன் வரல இன்னும். நீ வேணா தப்பு பண்ணிட்டு வா. வந்ததுக்கு அப்புறம் நீ என்ட்ட வந்து கேளு. அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுதோ அதுபடி நான் ஒண்ணு செய்வேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனாலும் கடலமுத்து ரொம்ப தான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. வீட்டு தல அப்படின்றதுனால பிரவீனோட ஃபோட்டோ ஒட்டுன டைல் வருது. அத வந்து அந்த ரூமுக்குள்ள போய் வைக்கிறதுக்கு அவரு போறாரு. போகும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாருங்க. இந்த வடிவேலு ஒரு படத்துல ஆட்டோ ஓட்டிட்டு அவங்க அம்மா, அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாரே! ஃபுல்லா தரையில விழுந்து, அந்த மாதிரி ஒண்ணு பண்றாரு. கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. பரவால்ல. அது அவருக்கு ஒரு பக்தி. அதுக்கப்புறம் அவரு உள்ள வைக்க போகும்போது, கம்ருதீன் வந்து பின்னாடியே வந்துர்றாரு. "இல்ல, இல்ல நீ வரக்கூடாது. நீ அங்கேயே நில்லு" அப்படின்ன உடனே, லாஸ்ட் டைம் கனியக்கா வரும்போதும் கனியா தான் வந்தாங்க. "ஓ! அப்படியா? அது எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு லீவு" அப்படின்ற மாதிரி கம்ருதீன் சொல்லிட்டு, சாரி சொல்லிட்டு போயிர்றாரு. இப்ப டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வேலை செய்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? நம்ம சொல்ற வேலை அவங்க கேட்கணும் அப்படின்னா, நம்ம அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். அவங்க வேலை பார்க்க வரும்போது, அவங்கள வந்து கைத்தட்டி வரவேற்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க, வேலை செஞ்சு முடிச்சுட்டு போகும்போதும் நம்ம வந்து அந்த மாரி அவங்களுக்கு கைத்தட்டி, "நல்லா பண்ணீங்கன்னு" சொல்லி பாராட்டி அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே எஃப்சி சொல்றாரு, "அண்ணே நீங்க வந்து இந்த டாஸ்க் குடுக்குறேன்ற பேர்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்னோட ரீல்ஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுமைலாம் படுத்தாதீங்க" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒரு விஷயம் நீ சொல்லாதப்பா. அது எப்படி அதெல்லாம் வந்து டாஸ்க் குடுக்குற மாரி தான் வரும். நான் வந்து நடிப்பேன். நானும் நடிப்பேன். வந்து எல்லாருக்கும் நடிப்பு சொல்லியும் குடுப்பேன். என்னலாம் நீ வந்து தடுக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவும், எஃப்ஜே சொல்றாரு, "நான் உங்கள நடிக்க வேண்டான்னு சொல்லலங்க. அந்த நடிப்போட சேர்த்து நீங்க வேலையும் பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன். வேலை பாதிக்க கூடாதுல்ல. நீங்க பாட்டுக்கு வேலைய விட்டுட்டு கேமரா முன்னாடி போய் நின்னு நடிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப இங்க வேலையெல்லாம் யாரு பார்ப்பாங்க?" அப்படின்ற மாரி இருக்குல்ல. அதத்தான் நான் சொல்றேன் அப்படின்ன உடனே சரின்றாரு. இப்ப பிக் பாஸ் வந்து பிரவீனுக்கு வந்து ஆப்ஷன் குடுக்குறாரு. நீங்க வந்து போன டாஸ்க்ல ஜெயிச்சு வந்து டீலக்ஸ் ஹவுஸ்குள்ள போறதுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வாங்கிட்டீங்க. அது ஒண்ணு ஜெயிச்சு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தல கலந்து இதையும் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ உனக்கு வந்து ஒண்ணு நீ அங்க இருக்கணும், இல்லன்னா தலையா இங்க இருக்கணும். ஏதாச்சும் ஒண்ணு தான் கிடைக்கும். நீ எத எடுக்க போற? அப்படின்ற மாரி கேட்டவுடனே அவரு, நான் வந்து தலையாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்போ உனக்கு பதிலா வேற ஒரு ஆள பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து நீ அங்க ஒருத்தவங்கள அனுப்பலாம். அப்படின்னு சொன்னதும் கனிய வந்து செலக்ட் பண்ணி அனுப்பி வைக்காரு. அப்ப இது போக இப்போ வழக்கமா நடக்கும்ல, ஸ்வாக்குக்காக ஒரு டாஸ்க் நடக்கு. டாஸ்க் பேரு என்ன அப்படின்னா, த ஆர்ட் அண்ட் த ஆர்டிஸ்ட். இந்த டாஸ்க் எப்படி அப்படின்னா, மொத்தம் 5 ரவுண்ட் இருக்கு. 2 டீமா பிரிஞ்சுக்கணும். டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க தனியா, பிக் பாஸ் ஹவுஸ்ல தனியா 7 பேர் கலந்துக்கணும் இதுல. தல வந்து ஜட்ஜா இருக்கணும். பிளாஸ்மால வந்து ஒரு சிம்பல் போடுவாங்க. அந்த சிம்பல வந்து எந்த டீம் ஃபர்ஸ்ட் தரையில அதே மாதிரி செஞ்சு காட்டுறாங்களோ அவங்க வந்து வின் பண்ணிருவாங்க. இப்போ பிபி ஹவுஸ் வின் பண்ணிருச்சுன்னா ஸ்வாப் நடக்கும். டீலக்ஸ் ஹவுஸ் வின் பண்ணிருச்சுன்னா ஸ்வாப் நடக்காது. இது சொல்லி முடிச்ச உடனே பார்வதி வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புறாங்க. ரொம்ப நாளா மனசுல போட்டு உறுத்திட்டே இருந்திருக்கும் போல. அது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு, "கனியக்கா நீங்க வந்து 4வது வாரமாக நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு என்னால அது முடியலையே, எனக்கெல்லாம் அது கிடைக்கலையே, நீ எல்லாம் நாமினேஷன்ல இல்லாதனால தான் இவ்வளவு நாள் உள்ள இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல, இல்ல எல்லார்கிட்டயும் வந்து நல்லா பழகி நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டே இருக்க அப்படின்ற மாரி ஒரு டோன்லயும் வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த பொறாமைய வெளிய கொண்டு வந்துட்டாங்க. முதல் ரவுண்டு நடக்கு. அதுல வந்து பிபிஓஸ் தான் வந்து வின் பண்றாங்க. அவங்களோட டீம் நேம் வந்து மிரட்டல் அணி. 2வதுலயும் அவங்க தான் வின் பண்றாங்க.
டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க டீமோட பேர் வந்து வாங்க வளையலாம். வளையலாம் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாரி, அவங்க ஸ்ட்ரைட்டா ஒரு சிம்பிள் குடுத்தாங்க அப்படின்னாலும், அதுக்கும் வளைஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப வந்து 2.0 அப்படின்ற பட்சத்துல பிக் பாஸ் வந்து சொல்றாரு. அப்ப இந்த ரவுண்டு தான் வந்து யாரு வின்னர்ன்றத தீர்மானிக்க போகுது. பிபி ஹவுஸ்லயும் இந்த ரவுண்ட்ல வின் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்வாப் கண்டிப்பா நடக்கும். அடுத்த ரவுண்டு போகவே தேவையில்ல அப்படின்னு சொன்னதும், எல்லாரும் கொஞ்சம் ஃபயரா கிளம்பி 3வது ரவுண்ட்ல டீலக்ஸ் ஹவுஸ ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் 4வது ரவுண்ட்ல மறுபடியும் பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ வந்து ஸ்வாப் நடக்க போகுது. டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து சுபிக்ஷா தானாவே முன் வந்து நான் 3 வாரம் இந்த வீட்ல இருந்துட்டேன். இப்ப நான் அந்த வீட்டுக்கு போறேன். நான் போறதுக்கு ரெடின்னு சொல்ட்டாங்க. ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள வந்து நான் வந்து இப்பதான் வந்தேன். நான் வந்து ஏற்கனவே வந்தேன். நான் வந்து போன வாரம் தான் வந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா அந்த பொண்ணு தான் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம நான் போறேன்னு சொல்லி கைய தூக்கி கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறமும் உங்களோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? பிபி ஹவுஸ்ல பேசும்போது கலை சொல்றாரு, "எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும்ப்பா கொஞ்சமாவது" அப்படின்னு சொன்னதும், பார்வதி, "ஆமா, ஆமா. இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஒர்க்லாம் நெறைய பண்ணிட்டான். அதனால இந்த தடவ கலையவே அனுப்பணும்" அப்படின்னு சொல்லி உடனே டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க. விக்ரமுக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். ஏன்னா, பார்வதி இருக்க இடத்துல இவ்ளோ குயிக்கா, இவ்ளோ சீக்கிரமா ஒரு டெசிஷன் எடுத்து, அதுக்கு எல்லாரும் ஓகேவும் சொல்ட்டாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ, இப்ப ஸ்வாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி கனி வந்து டீலக்ஸ் ஹவுஸுக்கு போறதுக்கு முடிவாயிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பார்வதிய கூப்ட்டு, என்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்க எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே வந்து நான் பர்சனல் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இருந்தாலும் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு நெனச்சாங்களான்னு தெரியல. ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பிரவீன் சொல்றாரு, அவங்க வந்து உள்ள வந்து குடுக்கணுமா? இல்ல எப்படி அப்படின்னோனே, இல்ல அவங்க உள்ளலாம் வரக்கூடாது. வெளியில இருந்து குடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னோனே, டோர் டெலிவரி மாரியா? அப்படின்னு சொன்னதும், ஆமா அப்படின்னு கனியும் சொல்றாங்க. ஓ! இது டோர் டெலிவரி தானே அப்படின்னு நெனச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போன ட்ரெஸ்ஸ போயி அந்த டீலக்ஸ் ஹவுஸுக்கு முன்னாடி வாசல்ல வச்சுடுறாங்க. அந்த கனி என்னவோ கை நீட்டிட்டு குடுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி கேட்க தான் செய்றாங்க. பட் நீ டோர் டெலிவரி தானே சொன்ன. நான் அதத்தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வச்சுட்டு போயிட்டாங்க. தனியா இருந்துகிட்டு இவங்க வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறாங்க. நான் வந்து கைய நீட்டிட்டு இருக்கேன். ஆனாலும் இவங்க வந்து கீழ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தலையிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும், 3 பேரும் வந்து மாத்தி மாத்தி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்த சொல்றாங்க. தலையும் கடந்து போராடுறாரு. வெளியில எஃப்ஜே வந்து இப்ப விக்ரம் கிட்ட சொல்றாரு. இங்க இருக்கிற 16 பேருக்கும் சேர்த்து பார்வதியே பேசிடுவா அப்படின்னு. அப்ப விக்ரம் சொல்றாரு, ஆமா அவளே பேசிடுவா. எதுக்கு இவரு தேவையில்லாம போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கமருதீன சொல்றாரு. அப்ப பிரவீன் வந்து கொஞ்சம் கிளவரா மூவ் பண்றாராம். அதுவும் யார்கிட்ட? பாரு கிட்ட. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப பார்வதி நீங்க போய் அந்த ட்ரெஸ்ஸ இப்படி கையில குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலை கம்மி. அதுவே குனிஞ்சு வச்சீங்க அப்படின்னா, அது வேலை உங்களுக்கு அதிகமாகுற மாரி தானே. அதனால நீங்க கையிலேயே குடுத்துடலாமே பேசாம அப்படின்ற மாரி சொல்லதும், அப்போ நான் 6, 7 தடவ குனிஞ்சு குனிஞ்சு இங்கிருந்து எடுத்துட்டு போயி குடு கொண்டு போறதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. அங்க போய் நான் குனிஞ்சு கீழ வைக்கிறது தான் உனக்கு பெருசா தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க சரி, ஒரு தலையா நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சூட்கேஸ குடுத்துருக்கணும். சூட்கேஸ் இங்க கிடைக்காது பார்வதி அப்படின்னோனே, சரி அப்படி இல்லையா? அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒண்ணு, அதுல எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு நீங்க அங்க போய் குடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தா, அது கரெக்ட்டா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து நீ வந்து வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுறாங்க. ரம்யா டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ள போகும்போது சொல்றாங்க, பாரு வந்து இத எடுத்துட்டு வந்து கீழ போட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னதும், சுபிக்ஷா சொல்றாங்க, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதும், ரம்யாவும் ஆமா தப்பு தான். பட் அவங்க கிட்ட போயி தப்பு சரியா நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சபரி கிட்ட சொல்றாங்க. சுபிக்ஷா சொல்றாங்க, இப்ப எனக்கு என்னன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கிற தல தான் வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு. அதுக்கு சபரி சொல்றாரு, ஆமா தல பொறுப்பு வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஏற்கனவே வந்து அரும்பாடுபட்டு சேர்த்து வச்ச பேரெல்லாம் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்தா அப்படியே கெட்டு போயிரும் போல. அதனால அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இன்னும் வருங்காலத்துல சபரிக்கு வந்து தல போஸ்டிங் மேல அவ்வளோ ஒண்ணும் விருப்பம் இல்ல போல. அவர் பங்கும் பெற மாட்டாருன்னு நினைக்கேன். ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா உடனே அத வந்து அ எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாரியா காட்டுறது பார்க்கலாம். இன்னும் நிறைய வாரங்கள் இருக்கு. வாய்ப்புகள் வரும். அப்ப வந்து சபரி இல்ல அந்த பொறுப்பு வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரா? இல்ல அதுக்காக போட்டி போடுறாரான்னு. ஒரு பக்கம் பாரு வந்து, "நீ வந்து என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொன்ன? பேட்டர்ன் தான் மாத்தி குடுப்பேன். அந்த ஒர்க்க மாத்தி குடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொன்னேல்ல. அதே மாரி இப்ப நானே பேட்டர்ன மாத்திக்கிறேன். அவங்க இப்படித்தான் குடுக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு எப்படி குடுக்கணும்னு இருக்கோ அப்படித்தான் நான் குடுப்பேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு அப்படி ஏற்கனவே சொன்ன தீர்வுக்கே வந்து அவங்க ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்ப மறுபடியும் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி என்ன தீர்வு சொல்லுங்க அப்படின்ன உடனே,
இவரு நீங்க இப்போ ஒண்ணும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கீழ வச்சீங்க தெரியுமா? அந்த துணிய மட்டும் எடுத்து குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. இதான் உன் தீர்வு? சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கனி சொல்றாங்க, சாரியோட வித் சாரியோட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஏ நீ என்ன எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரி கேட்டுட்டு இருக்க. இந்த ஏன்ற வார்த்தைலாம் வந்து ரொம்ப அநாகரிகம் அப்படின்னு சொல்லி பிரவீன் சொல்லிட்டு இருக்காரு. என்னாலலாம் வந்து குடுக்க முடியாது. இதுக்கு நீ என்ன பனிஷ்மென்ட் வேணா குடுத்துக்கோ என்ன. எப்ப பார்த்தாலும் இந்த மாரி சாப்பாட்டுல கை வைக்கிறது, சாரி கை மாறுறது, அது என்ன என்ன மட்டுமே சாரி சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. இந்த வீட்ல அத்தன பேர் இருக்காங்க. என்ன மட்டும் டார்கெட் பண்ணி என்ன மட்டும் சாரி கேட்க வைக்கணும்னா, அப்படி அவங்களுக்கு என் மேல என்ன காண்டு? நான் இதுவரைக்கும் அக்கா அக்கான்னு நல்லா தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னையே டார்கெட் பண்ணா எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால சாரிலாம் கேட்க முடியாதுடா. பிரவீன் கேட்குறாரு, இப்போ நீங்க வந்து டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தா நீங்களும் இதத்தானே பண்ணுவீங்க. இல்ல இப்படி பண்ண மாட்டீங்களா? இல்ல சப்போஸ் நீங்க தலையா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க தலையா இருந்து பாருங்க அப்படின்னு. என்னடா இது இப்ப தல வந்து அடுத்த தல யாருன்றத இங்கனயே சொல்லிடலாமோ? இவங்களே முடிவு பண்ணிக்கலாமோ? அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் யாருமே தேவையில்ல. போட்டிலாம் தேவையில்ல போலயே. இங்க பாருப்பா, நான் வந்து பெர்சனல் ஒர்க்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கவா. அப்படி இருக்க நானே, சரி போனா போகுதுன்னு பண்ண ஒத்துக்கிட்டேன். பிரவீன் சொல்றாரு, இப்ப நீங்க பண்ணக்கூடாதுன்னு இருந்த ஒரு விஷயத்த பண்ண ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி கையில கீழ இருந்தத கையில எடுத்து குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கவர் தரேன். கவர்ல கொண்டு வந்தா உங்களுக்கு ஓகேவா? அப்படி சொல்லி கனிக்கிட்ட கேட்கறாங்க. இல்ல எனக்கு என் ட்ரெஸ் எல்லாம் அங்க வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பெர்சனலா பேக் எடுத்து குடுக்க சொன்னாங்க. அது கூட ஓகே சரி அப்படின்னு நான் விட்டா, இருக்க எல்லா பொருளையும் என்கிட்ட வந்து குடுக்குறாங்க. எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து குடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த விஷயம் தான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான, ஜட்ஜ்மெண்டான, கார்னரிங்கான, டார்கெட்டிங்கான கேம் அப்படின்னு சொல்லி ஒரு லென்த்தியா ஒரு டயலாக் சொல்றாங்க. அதுக்கு கனி உடனே ரொம்ப தேங்க்ஸ் பாரு. நான் இவ்வளவு நாள் என்ன மாதிரி கேம் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்றதும் எனக்கு தெரியல. எனக்கு வந்து நீங்க புரிய வச்சுட்டீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாங்க. பாரு இருந்த கடுப்புல என்னலாம் பேசுறதுன்னே தெரியல. ஆமா நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுல நான் பேசி என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொன்னத கேட்டு அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து கையில குடுக்குறதுக்காக எடுத்துட்டு வர போயிடுச்சு. எடுத்துட்டு வந்துருச்சு. வந்துகிட்டு இருக்கும்போது பாதி வழியில கனி இல்ல எனக்கு சாரியும் சேர்ந்து கேட்டா தான் வந்து நான் வந்து இந்த விஷயத்த விடுவேன். அதுவரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்ன உடனே, இவ என்ன புடிச்சதுலயே நிக்கிறா அப்படின்ற மாரி பார்வதி மறுபடியும் ஆக்ரோஷமாயி உள்ள வராங்க. இல்ல சாரி கேட்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ஹவுஸ் வாசல்ல போயிட்டு கனி உட்காந்துட்டாங்க. நீ உட்காந்துட்டா நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி பாருவும் சேர்ந்து கையில இருந்த துணியோட மறுபடியும் அங்கேயே போய் போட்டு உட்காந்துட்டாங்க. இப்ப பிரவீன் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கனிக்கிட்ட கேட்கிறாரு. இப்ப நீங்க டீலுக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல, மறுபடியும் நீங்களே இப்படி பண்ணா எப்படின்னு கேட்கதும், தல நீங்க வந்து தல நீங்க சொல்றத நான் தலை குனிஞ்சு பணிவோட கேட்பேன். ஆனா எனக்கு சாரி கேட்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப எனக்குமே என்ன தோணுது அப்படின்னா, பார்வதி சொன்ன மாரி, அவங்க பார்வதிய மட்டும் டார்கெட் பண்ற மாரி தான் தெரியுது. நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க அந்த வீட்ல அத்தன பேர் இருக்காங்க. எல்லா விஷயத்திலயும் எப்போ ஒரு ஒர்க் சொன்னாலும், "இத நான் வந்து செய்ய மாட்டேன். இத செய்வேன். இப்படித்தான் செய்வேன்." அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது பார்வதி மட்டும் தான். அத்தன பேரையும் விட்டுட்டு திரும்ப 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 யாரு பிரச்சனை பண்றாங்களோ, அவங்களுக்கே தான் நான் வேலைய குடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறதும் என்ன மாதிரியான ஒரு அ மைண்டுன்னு எனக்கும் தெரியல. அவங்க நினைச்சிருந்தா அந்த வேலைய வந்து வேற யாருக்காவது குடுத்துருக்கலாம். இல்ல பார்வதிக்கு வேற மாதிரி ஒரு டாஸ்க் கூட குடுத்துருக்கலாம். பொதுவா இருக்கிற மாரி டாஸ்க் கூட. பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் வேணும்னே போய் பண்றது, அவங்களுக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு பண்ண மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. வடிவேலு மருதமலை படத்துல வந்து, "அப்ப நீயும் என்னைய குத்தி ஃபேமஸ் ஆகலாம்னு நினைக்கியா?" அப்படின்னு சொல்லி அவரு ரவுடிய பார்த்து கேட்பாரு. அந்த மாதிரி நம்மளும் இவள குத்தி ஒரு ஃபைட்ட போடுவோம். அப்ப கொஞ்ச நேரம் தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டாங்களோ என்னவோ! பிரவீன் சொல்றாரு, "இந்த மாரி நீங்க வந்து கையில குடுத்துருக்கலாம். குடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இப்படி ஆளுங்க 4 பேர் நடக்கிற இடத்துல நீங்க வந்து போட்டீங்கன்னா, அது வந்து சுத்தமா இருக்கிற துணி. அத வந்து நீங்க இப்படி கீழ போட்டீங்கன்னா எப்படின்னோனே, இந்த இடமும் சுத்தமா தான் இருக்கு. அது நீட்டா தான் இருக்கு." அப்படின்னு பாரு சொல்றாங்க. இதுக்கு இடையில வினோத் வந்து இருந்துகிட்டு, "இப்போ நீ வந்து பிரியாணி ஆர்டர் பண்ற. அப்ப நீ வந்து டெலிவரி பண்ணும்போது ஆள் நின்னாங்க அப்படின்னா, நீ வந்து கீழ வாசல்லயே வச்சுட்டு போவ. கையில தானே குடுத்துட்டு போவ. அந்த மாதிரி தானே அவங்க கை நீட்டுனாங்க. நான் அத பார்த்தேன். நீ தான் கையில குடுக்காம கீழ போட்டு போயிட்ட" அப்படின்னு. அவங்க வந்து திரும்ப திரும்ப சாரி கேம் ஆடிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் உனக்கு ஏன் புரிய மாட்டேக்கு? எல்லாருக்கும் ஏன் அதெல்லாம் புரிய மாட்டேக்கு?" அப்படின்னு சொல்லி பாரு சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயம் வந்து பரபரப்பா அப்படியே 4 பேத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, வியானா வந்து வராங்க. "பாஸ் தல நீங்க வந்து இப்போ ஒரு 2 பேருக்கு இடையில இருக்க விஷயத்த இவ்வளோ நேரம் இழுத்தடிச்சுட்டு இருக்கீங்க. அங்க புரோவிஷன் இல்ல. எவனுக்கும் சோறு கிடைக்காது. அத பத்தி என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்க" அப்படின்னா, "இரும்மா நான் இந்த பிரச்சனைய முடிச்சுட்டு வரேன்."
சரி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி வந்து சொல்லிடுங்க கேமரால அப்படின்னா, ஏற்கனவே நான் காலையில 4, 5 வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ போம்மா நான் வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நீங்க வந்து இந்த இடம் சுத்தமா இருக்குன்னு தானே பார்வதி சொன்னீங்க. பட் இங்க சுத்தமா இருக்குல்ல. அவங்க இன்னும் இத பெருக்கவே இல்ல. அப்ப நீங்க ஏன் பொய் சொன்னீங்க? அப்படின்ற மாரி அவரு அப்ப துணிய எடுங்க அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் கை நீட்டி பேசினோனே, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ பக்கத்துல வந்து பேசுறீங்க? ஆ தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. கம்ருதீன் மாரி எனக்கும் வந்து பாய்ஸ் பக்கத்துல வந்தா அலர்ஜி. அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே வேற மாதிரி மாத்துறாங்க. என்னமோ அவரு அடிக்க போன மாதிரியும், அதையும் அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு ஃபைட்ல வந்து ஒரு ரேஞ்சா நீங்க வந்து அப்படி வரும்போது த்ரெட்னிங் பண்ற மாரி தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. நீங்க பண்றது அடிக்க வர மாரி தான் இருக்கு அப்படின்ற டோன்லயே சொல்றாங்க. அதுக்கு வந்து பிரவீன் சொல்றாரு, "நீங்க வந்து தப்பு தப்பா பேசுறீங்க பார்வதி. இங்க வந்து பெருக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனா பெருக்கலையே. நீங்க ஏன் பொய் சொல்லிட்டீங்க?" அப்படின்ற மாரி பேசுறாரு. ஃபைனலா பிரவீன் வந்து சொல்றாரு, "இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி குத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைட் முடியாது. 2 பேரும் இப்ப நான் ஒரு தல அப்படின்னு எனக்கு மரியாதை குடுத்து, கொஞ்சம் அமைதியா அந்த பக்கமா வந்தீங்க அப்படின்னா, உங்க 2 பேருக்கும் நான் சொல்யூஷன் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறாரு. இத வேடிக்கை பார்க்க வேற ஒரு 4 பேரு சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. இப்பதான் வந்து நம்ம மெயினான ஒரு பாயிண்ட்டுக்கு வரப்போறோம். என்ன என்னென்ன வேலைலாம் உங்களுக்கு செய்ய முடியும்? அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் குடுங்க. என்னென்ன வேலைலாம் நாங்க வாங்குவோம் அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் குடுங்க. 2யும் நான் மாத்தி மாத்தி குடுக்கேன். அதுல எது வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ அத பண்ணிட்டு போயிருவோம். சமாதானமா போயிருவோம் அப்படின்ற மாரி பேசுறாரு. அப்போ கனி சொல்றாங்க, "ஓகே. இதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன். ஆனா இவங்க சொல்ற விஷயமா மட்டும் இது இருக்கக்கூடாது. அந்த டீம்ல இருக்க மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து இதுல வந்து சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு இந்தந்த வேலைலாம் குடுத்தா ஓகேன்ற மாரி அவங்க சொன்னா, நான் வந்து அத ஏத்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொன்னதும், பார்வதி சொல்றாங்க, என்னோட கருத்த மட்டும் நான் சொல்லணுமா? இல்ல என் டீமுக்கு இருக்க எல்லாத்தையும் கேட்டு சொல்லணுமான்னா, டீம்ல இருக்க எல்லாத்தையுமா கேட்டு சொல்லணும் அப்படின்னு. அத நான் வந்து ஜட்ஜு கிட்ட சொல்லணுமா? இல்ல ஜட்ஜ் மாதிரி இந்த ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கனி கிட்ட சொல்லணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரவீன் சொல்றாரு, "இல்லம்மா நீ எனக்கு தான் சொல்லணும்." அப்புறம் என்ன வந்து எனக்கு வரணும், என்கிட்ட வந்து சொல்லணும்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அவங்க என்னைய தான் அவங்க கிட்ட வந்து சொல்லணும்னு சொன்னாங்க. உன்னைய சொல்லல. நீ என்ட்ட வந்து சொன்னா போதும் அப்படின்னு பிரவீன் சொல்றாரு. டீலக்ஸ் ஹவுஸ் காட்டுறாங்க. அங்க வியன்னா சொல்றாங்க, "சுபீக்ஷா, இப்போ வெளியில நடந்துகிட்டு இருக்கிறது உனக்கு ஓகேவா? அத பார்க்குறப்போ உனக்கு என்ன தோணுது?" அப்படின்ற மாரி கேட்டதும், இப்போ இங்க 16 பேருக்கு சாப்பாடு இல்ல. இதெல்லாம் பத்தி அந்த தல பேசாம, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி, அவரு மட்டும் பேச வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, இப்படி ஒவ்வொருத்தர்ட்டயும் வந்து ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தா, அது அப்படியே நீண்டுகிட்டே தான் போகும். எப்போ முடியறது? நம்ம எப்ப சாப்பிடுறது? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வியன்னா சொல்றாங்க, "எங்க நான் கூட வந்து செய்ய மாட்டேன்னு சொன்னேன். எஃப்ஜே வந்து துணிய எடுத்து வைக்க சொல்லும்போது, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அந்த மாரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் பிரச்சனை வந்திருக்காது. பாதி வரைக்கும் செஞ்சுட்டு, மீதிய செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால தான் பிரச்சனைன்னு" சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து கனி சொல்றாங்க, "இப்ப ஒருவேள நான் வந்து எனக்கு சாரி கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருந்தா" அப்படின்னு சொல்லி பேசுறதுக்குள்ள, ஆ இவங்க இப்படித்தான் வருவாங்க கடைசி. சாப்பாட்டுல தான் வந்து நிப்பாங்க. சோறு குடுக்குற மாரி குடுத்துட்டு, அப்புறம் வந்து சாப்பாட்டுல தான் வந்து குத்துவாங்க. அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் சொல்றாங்க. சரி, என்னால வந்து யாரும் பட்டினி கிடக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்ல உள்ளத்துனால பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி இவங்க கடைசியில சாப்பாட்டுல தான் வந்து நிப்பாங்க, சாப்பாட்டுல தான் வந்து அடிப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். எங்க சுத்துனாலும் இங்க தான் வராங்க. சரி இப்ப என்ன ஒரு சாரி தானே, யார்ட்ட கேட்க போறேன்? எங்க அக்கா கிட்ட தானே கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கனி அக்கா இந்த மாதிரி உங்க துணிய நான் வந்து கையில குடுக்காம தரையில போட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப சாப்பாட வச்சு தான் இவங்க அரசியல் பண்ணுவாங்க. சாப்பாட்டுல தான் அடிப்பாங்க, வயித்துல தான் அடிப்பாங்க. சோறு குடுக்குற மாரி குடுத்துட்டு, அந்த சோத்துல தான் மறுபடியும் வந்து அடிப்பாங்க அப்படின்னு. மறுபடியும் அவங்க வெறுப்ப காட்டிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்வீட் வுமன், ராஜமாதா. யாரோ வந்து ஏதோ கேட்டவும், "வயித்துல அடிப்பாங்கப்பா. அப்புறம் எல்லாத்தையும் பட்டினி போடுவாங்க. அதனால தான் போனா போகட்டும் கழுத சாரிய கேட்டுவிட்டு போவோம்" அப்படின்னு நான் கேட்டுட்டேன்னு சொல்றாங்க. கனி வந்துட்டு, "ராஜமாதா அப்படின்ற வார்த்தை நீங்க இனிமே என்னைய கூப்பிடக்கூடாது. அந்த ஸ்பேஸ் வந்து நான் உங்களுக்கு குடுக்கலன்னு" சொன்ன உடனே, ஓகே கனி திரு. ஓகே. இப்ப நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கு. அதாவது சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 2 பேர நாமினேஷன் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்றபோது, எஃப்ஜேக்கும், சபரிக்கும் வந்து ஓட்டு அதிகமா வருதுனால, அவங்க நாமினேஷன் ஃப்ரீ ஆயிட்டாங்க. தலையா இருக்கிறதுனால பிரவீன வந்து நாமினேட் பண்ண முடியாது. அப்புறம் பிரவீனுக்கு பதிலா டீலக்ஸ் ஹவுஸ்குள்ள போன கனிக்கும் நாமினேஷன் ஃப்ரீ இருக்கு. ஸோ அவங்களையும் பண்ண முடியாது. போன டாஸ்க்ல ஓனர் சைட்ல ஜெயிச்ச சுபிக்ஷா அவங்களையும் நாமினேட் பண்ண முடியாது. ஆக மொத்தத்துல 5 பேர தவிர மத்த யார வேணாலும் நாமினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தரா போய் நாமினேட் பண்றாங்க. அவங்களே வந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு பாரு பேர சொன்னவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க ஃபேஸ்லாம் காட்டுறாங்க. அப்புறமா கம்ருதீன் சொன்னவங்கள காட்டுறாங்க.
ஸோ ரீசன் சொன்னதும் 1, 2 பேர் சொன்னத காட்டுறாங்க. ஸோ ஃபைனலா வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சுபிக்ஷா கிட்ட இருக்கிற நாமினேஷன் 3 பாஸ் யாருக்கு குடுக்க போறீங்கன்னு பிக் பாஸ் கேட்டதும், சுபிக்ஷா வியானாவ சொல்றாங்க. என்ன ரீசன் கேட்டதும், எனக்காக செகண்ட் நாள்ல இருந்து உழைச்சது அவ தான். அது மட்டும் இல்லாம நான் குடுக்க வேண்டியது 2 பேருக்கு தான். விக்ரம் அண்ணா, வியானா, நானும் 3 பேரும் பேசி வியானாக்கு குடுக்குறதாவே வந்து கலந்துக்கிட்டோம். அதனால நான் அவங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லி முடிச்சுட்டு உட்கார்றாங்க. பார்வதி வந்து, "எனக்கு குடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டதும், பிரவீன் சொல்றாரு, "இந்த கேள்விய நீ அப்படியே வச்சுக்கோமா. இப்ப வந்து பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பேசி முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நீங்க உங்க பஞ்சாயத்த வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாரு. நாமினேஷன் முடிவுகள் வருது. பாரு வந்து 7 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. கமருதீன் வந்து 10 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வினோத் வந்து 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அரோரா 3 ஓட்டு, கலை 3 ஓட்டு. நாமினேஷன் பண்ணதுக்கான ரீசன் எல்லாம் வந்து பிக் பாஸ் சொன்னதுல ஒரு வார்த்தை சொன்னாரு. இவங்களால வந்து இந்த வீட்டோட பீஸே வந்து கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே இத எப்படி நம்மள தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்ச பாரு வந்து கார்டன் ஏரியால நின்று புலம்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த வீட்டுல பீஸ்ஃபுல்லா இருக்க முடியலையாம். இவங்க என்ன சுற்றுலாக்கா வந்திருக்கானுங்க, என்ன இவங்க எல்லாரும் அப்படியே ஜாலியா பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பிக் பாஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது, எல்லாரும் வந்து லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு. இந்த முடிவை வந்து இவங்க முன்னாடியே எடுத்திருக்கலாம். நானுமே வந்து என்னோட முன்னாடி வீடியோல வந்து சொல்லி, இவங்க வந்து சோத்துக்கு மட்டும்தான் அடிக்க வைக்கிறாங்க, என்ன போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கிறாங்க, இருக்கிற இடமும் வந்து சூப்பரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இப்ப பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த பண்றாரு. பிக் பாஸ் சொல்றாரு எல்லாத்தையும் பார்த்து, நீங்க இங்க உள்ள வந்ததுக்கான நோக்கம் உங்க அடையாளத்தை மக்களுக்கு பறைசாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி பார்த்தா அதுல பெரும் பங்கு வகிக்கிறது வந்து நீங்க போடுற ட்ரெஸ்ஸு, ஷூஸு, அப்புறமா நீங்க யூஸ் பண்ற திங்ஸு அதெல்லாம் தான் அதுக்கு வந்து உறுதுணையா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க அதெல்லாம் வந்து இழக்க போறீங்க. இல்ல, இல்ல நான் வந்து உங்ககிட்ட இருந்து பறிக்க போறேன் அப்படின்ட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, போட்டிருக்கிற உள்ளாடைய தவிர நீங்க வச்சிருக்க ட்ரெஸ்ஸு, நீங்க யூஸ் பண்ற எல்லா திங்ஸ், எல்லா பொருளும் வந்து நீங்க அதாவது வீட்டுக்குள்ள இருந்ததெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அதுக்காக பாத்திர பண்டத்தெல்லாம் எடுத்து குடுக்கக் கூடாது இல்லையா? அப்போ ஒரு லிஸ்ட் சொல்றாரு. உங்களோட உடைகள், ஆபரணங்கள், என்ன காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, பிரஷ் எல்லா கலதையும் வந்து நீங்க சூட்கேஸ்ல வச்சிருங்க. ஆ இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. அப்ப நாங்க போட்டிருக்க ட்ரெஸ் அப்படின்னு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு யூனிஃபார்ம் அனுப்புவேன். அத போட்டுட்டு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் கழட்டி அந்த சூட்கேஸ்ல வச்சு குடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களோட பொருள் எதுவுமே உள்ள இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல இந்த அரோராப்ல வந்துட்டு நான் ஒரு டேப்லெட் சாப்பிடுவேன். அதனால என்னோட லிப் வந்து ட்ரை ஆகும். ஸோ அது மட்டும் அப்படின்னா நல்லது. அதையும் தூக்கி உள்ள வச்சிருங்க அப்படின்றாரு. அப்புறமா கெமி உங்களோட செயின் ரொம்ப நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உள்ள வச்சிருங்க அப்படின்றாரு. இப்போ இந்த விஷயம் நடந்ததுல யாருக்கும் எவ்வளவு சந்தோஷமோ என்னமோ அதெல்லாம் வந்து யாருமே வெளிக்காட்டிக்கல. பட் பாரு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா இந்த டீல்ல. ஏன்னா பல்லு விளக்க தேவையில்ல, குளிக்க தேவையில்ல. அப்போ இந்த விஷயம் எல்லாம் இவங்க வந்து பிடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போலயே. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ள வச்சுட்டு அந்த ரூம் பக்கமா பிரவீன் போய்கிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து பிரவீனை கூப்பிடுறாரு. பிரவீனு, ஊ எல்லாமே ஊ. உடனே அவரும் எல்லாத்துக்கும் ஊ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னா பண்றாங்க. அப்புறமா அந்த ரூம் முன்னாடி போய் நின்னுட்டு எல்லாரும் வந்து எஃப்ஜே சொல்றாரு, நமக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து விதவிதமா கலர் கலரா டிசைனா வந்துச்சு. பட் நம்மளால அதை போட்டு அனுபவிக்க முடியல. அதெல்லாம் மொத்தமா பேக் பண்ணி இந்த மாதிரி அனுப்பி வைக்கணும். ஸோ ஒரு ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மௌன அஞ்சலி செலுத்தும் போது எங்க இருந்துடா சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா, வினோத் நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணலையே, நான் ஸ்கோர் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒப்பாரி வைக்கிறார் அந்த இடத்துல. ஸோ அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். மறக்காம அந்த லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைபு, ஷேரு எல்லாம் பண்ணிடுங்க.